வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நெக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் 1/4 இன்ச்சு சில்வர் லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் வந்து லேஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது சில்வர் கலர் ப்ளவுஸுன்றதுனால எல்லாமே சில்வர் கலர்லேயே நான் ஸ்டிச் பண்ணுறேன். சென்டரில் பார்த்திங்கன்னா சில்வர் கலர் ஸ்டோன் லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வர போர்ஷன் இருக்குங்களா, ரைட் சைடு, அதை ஃபுல்லாக வந்து 2 லேஸ் வச்சுட்டு சென்டராக கேப்பு விட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்க்க வந்து சிம்பிளாக தெரியும், ஆனால் வந்து ஒர்க்கு வந்து போடும்போது நல்லா கிராண்டாக இருந்தது. லேஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்டோன் வந்து சென்டராக வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து டைமண்ட் நெக் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமண்ட் நெக்கை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து சிங்கிள் ஃபுட் மாற்றிக்கிறேன், ஏன்னா நான் வேறு ஒரு லேஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா மீஷோ ஆப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். பேக்கில் வந்து அப்படியே வந்து இது வந்து ஆரி ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். லேஸ் ஒர்க் வச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்படியே வந்து ஹாம்கோல்லேருந்து நெக்கு சென்டர் பகுதி வரைக்கும் அழகாக பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சென்டர் வந்து அழகாக ஃப்ளீட் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம திருப்பி இந்த கார்னர்லேருந்து அப்படியே வந்து ஹாம்கோலுக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக வர பீசஸ் எல்லாம் வந்து பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறமா 2 தையல், படிமான தையல் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா தையல் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுமையாகவும் இருந்தது. ஃபுல்லாக நான் தச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவில் வந்து நம்ம சுற்றளவுக்கு மட்டும் நம்ம லேஸ் அட்டாச் பண்ணால் போதும், எக்ஸ்ட்ரா அளவு நம்ம வந்து பண்ண தேவை கிடையாது. 2 தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இது முதுகுலேயும் கைக்கிட்டேயும் நல்லா ஆடும்போது வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ 2 கைக்கும் நான் அந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிறேன். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா மீஷோ ஆப்பில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து சில்வர் கலர், கோல்டு கலர் எல்லாமே வந்து கிடைக்குது. இப்போ நம்ம நெக் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த ஹாம்கோல் கிட்ட நம்ம வந்து அந்த லேஸ் ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஏன்னா போடும்போது வந்து குத்தாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை நான் ட்ரிம் பண்ணிவிட்டு அழகாக அது உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நெக்குக்கிட்டும் நல்லா அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முதுகுலையும் நல்லா போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும், நடக்கும்போது நல்லா. கை கிட்ட பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ளவுஸு. சில்வர் கலருங்கிறதுனால எல்லாத்தையும் நான் சில்வர் ஒர்க் பண்ணியிருந்தேன். இவ்வளோ நாள் தொடர்ந்து பார்த்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து தர எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நன்றி மட்டும் சொன்னால் போதாது, என்னை சுற்றி இருக்கவங்களே என்னை வந்து மட்டம் தட்டும் போது நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து உண்மையான ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது. வீடியோ தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் நன்றி.